வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேட் போர்டு வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஸ்கேட் போர்டு பாருங்கள், பேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க வெயில் எவ்வளோ ஜாஸ்தியாக நம்ம ஊர்லலாம் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போய் ஷூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ என் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல் அடிச்சு போயிடுச்சு. ஸோ ரொம்ப விதத்தில் நான் கேட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாமா எடுத்து ப்ராடக்ட் தான். மாமா எடுத்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப இதில் வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமா எடுத்தோட வந்து பார்த்திங்கன்னா பேம்பு ஷீட் மாஸ்க். இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாமா எர்த்தோட வந்து பார்த்திங்கன்னா உப்டான் பேம்பு சீட் மாஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணி வந்து காட்ட போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேம்பு சீட் மாஸ்க்கை எடுத்து ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக வந்து நீங்கள் விட்டுருங்க. விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாஜ் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 times சிரம் ஹைட்ராக்சினோட வந்து பேக் பண்ணியிருக்காங்க. குயிக்காக உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாமா எர்த்தோட பேம்பு சீட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் டல்லாக இருக்கிறது, பிளாக் ஸ்பாட், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்யூர் பண்ணிடும். மாமா எர்த்தில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீ பிளான்டேஷன் தான். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீயை வந்து நடுறதுக்குரிய பிளான் வந்து வச்சிருக்காங்க. 2025 வந்து பார்த்தீங்கன்னா 1 million ட்ரீஸை வந்து நடுறது அவங்களோட பிக்கெஸ்ட் பிளான். மாமா எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆப் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த் ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைகா அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. என்னோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாஸ் 2022. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கேட் போர்டு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீல் வந்து தேவைப்படுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய எறும்பு கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளேட்டோட கொஞ்சம் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தந்தாங்க. இது மட்டும் தந்தாங்க அப்படின்னா வெயிட் வச்சு தான் தருவாங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் கணக்கில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா அந்த கணக்கு தான் தருவாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பழைய எறும்பு கடையில் அந்த வீல்லாம் தனியாக தான் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு சைக்கிளில் வந்து கனெக்ட் பண்ணி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஃபன்னியாக வந்து இருந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வீல் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த கட்டை வந்து இவ்வளோ சைஸுக்கு தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு வெட்டிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து அடித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து செட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்கேட் போர்டு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த வீல் மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம வந்து அந்த சைக்கிளுக்கு செய்யும் போல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை மட்டும் வந்து ஆல்ரெடி ஒரு ஓட்டை இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு வந்து டைட் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த கட்டையை யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது இந்த லென்த்துக்கு தேவையா இல்லைன்னா பாதி இது வெட்டிக்கலாமான்னு நான் அடுத்து வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. அதுக்கு அடுத்து முன் வீல் வந்து செட் பண்ண போகிறோம். முன் வீலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரிங் வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபேனுக்கு இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கூட வந்து வாங்கிக்கோங்க. இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து செய்ய போகிறோம். இதை எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டை இருக்குது பார்த்திங்களா, கட்டையை செதுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளதை வந்து உள்ளக்க அரைஞ்சி உள்ளக்கு நல்லா தள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு ஆணியை வச்சு அரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து வெளியவே வராது. ஸோ அந்த மாதிரி வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங் வந்து செட் பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா செதுக்க போகிறோங்க. செதுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் செதுக்கணும். கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா செதுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கட்டையை வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செதுக்கிக்கலாம். செதுக்குனதுக்கடுத்து சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி அதை வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் செதுக்கிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செதுக்கி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செதுக்கி விடணும். இந்த அளவுக்கு வந்து செதுக்கி விட்டுட்டிங்கனாலே வந்து போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உள்ளக்க வந்து வைக்கிற அளவுக்கு வந்து இருந்தால் போதும். பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கடுத்து இங்கே சுற்றியில் வச்சு அடிச்சிடலாம். அடித்ததுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆணி வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து செட் ஆயிரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்படி வச்சுக்கலாம். வச்சதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியில் வச்சு ஃபோர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருங்க.
அப்போ மூளை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரவே வராது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணியும் அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா வலுவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணி வந்து அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 ஆணி கூட அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க. பாருங்கள் கரெக்டாக இருக்குங்க. இப்படி வச்சோம் அப்படின்னு வைங்களேன் வீலு அப்படியே சூப்பராக வந்து ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்தம். இங்கிட்டு இன்னொன்று இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு வெட்டி விட்டுட்டு இன்னொன்று வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்மையாக வந்து இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அடித்து வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுற்றுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம், நீங்கள் எந்த மாதிரி வச்சாலும் பாருங்கள் நல்லா சுற்றும். எந்த மாதிரி வச்சுனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்ற வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா முன்வீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். இதை வந்து அடியில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்துடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்வீலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கட்டையை வந்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது செஞ்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பலகையில் வந்து அடிக்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலகையை வந்து பார்த்திங்கன்னா இதில் அடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ண போகிறோம். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த இதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணுறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆணியை வந்து அடிச்சுக்கிறேன் நான். இது ஒன்று அடித்தாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆணி இங்கே வந்து அடிச்சிடலாம் எண்டில். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இது வராமல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்து அடிச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஆணி வந்து அடிச்சிட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆணியே இதுக்கு வந்து போதுமானது தான், சுத்தமாக வராது. இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்கேட் போர்டாக இருக்குங்க. பாருங்கள் செமையாக இருக்குல்ல, இந்த மாதிரி தாங்க இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வச்சாச்சு. இதை வந்து பேக் வீலாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ரண்ட் வீலாகவும் வச்சுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு பலகை வந்து வைக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலகையை வந்து வெட்டி வந்து இங்கே வந்து வைக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பலகையை தான் வந்து வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா போதும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்கேட் போர்டு வந்து பண்ணோம். அந்த பலகையை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வந்து தேவை இல்லை. ஸோ அதை எப்படி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து வச்சுக்கணும். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்குங்க கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து வச்சு இப்படி வந்து வெட்டிட்டு உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டணுங்க. வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டர் யூஸ் பண்ணுறேன். கட்டரை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு இப்படி கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வெட்டிடணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அழகாக வந்து வெட்டியாச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம வந்து அடிச்சிடணுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி வச்சு அடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து அடிக்க போகிறேன். நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கனக்குள்ளே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பெயிண்ட் வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடித்தாச்சா. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சு இங்கே வந்து ஆணி வந்து அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆணி தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க போகிறோம். ஸோ அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று கல் ஏதாவது வந்து வச்சுட்டு அடிங்க, அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ்லேயே வந்து வச்சு ஒன்று அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஒன்று அடித்தாச்சா. அதுக்கடுத்து இதே இங்கே ஹோல்ஸில் வந்து வச்சு இன்னொன்று வந்து அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்து அடித்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஸ்கேட் போர்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பிளாக் வந்து நான் அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் வந்து அடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலராக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் வந்து போட போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வச்சுக்கிறேன். வச்சதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் வந்து பிடிக்குமோ அங்கே வந்து கலராக வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்டு வந்துருச்சு. இதுவே கொஞ்சம் கரெக்டான ரவுண்டு இல்லை. இதே இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒன்று வந்து வச்சு கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க.
பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வரும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டு வந்து போட போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குதோ எல்லா கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேட் போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் வந்து கொடுத்து இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கோம். கிரிக்கெட் பேட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எங்கிட்ட வீல் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓட்டி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கேட் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக வந்து காஞ்சிருச்சு, கலருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து முன் வீலாகவும் வச்சுக்கலாம், பின் வீலாகவும் வச்சுக்கலாம். எப்படினாலும் நம்ம இஷ்டம் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு முன் வீலாக வந்து வச்சுக்கிறேன். முன் வீலாக வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடி பார்க்கலாம். எப்பா பயங்கரமாக இருக்குங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இதை பேக் வீலாக வச்சு நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவராக தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து போக தான் செய்யுது. சரி ஓகே, இதை வந்து முன்வீலாகவே வச்சுக்கலாங்க, அதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து முன்னாடி வந்து காலை வச்சுக்கிறேன். ஐயோ சரி சரி சரி, சின்ன பையன் வந்து ட்ரை பண்ணட்டும். ட்ரை பண்ணுறா. இரு இப்போ உட்காரு, இப்போ நில்லு, நீ நிற்க மட்டும் செய்ய, மேலே நில்லு முன்னாடி வரக்கூடாது. இது ஓடி வந்து வச்சோம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, இருங்க ஒரு செகண்ட். பவராக இருக்கு, இதை முன்னாடியே வச்சுக்கலாம், இதான் கரெக்டாக இருக்கு. நல்லா தான் போகுது. சரி ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். இல்லை நில்ல, ஆமாம் பிடிச்சிக்கிறேன். நின்றுக்கிட்டியா? பாரு. இன்னொரு ஏறி நில்லு, ஏறி நில்லு. ஓகே, அப்படியே வா. ஏறி நில்லு, மாமா ஒரு கையை பிடிச்சிக்கோ. ஓகே, செமையாக வந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து போய் ட்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மாமா கையை பிடி. இல்லை அப்படியே மெதுவா. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா போக தெரிஞ்சிச்சு அப்படின்னா சூப்பராக வந்து இதில் வந்து போகலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சரிக்கிட்டே போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை வச்சேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுத்தி விடுது. இந்த பையனை வச்சு இழுத்தேன், சூப்பராக வந்து வருது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.